ஒரு காலத்தில் சட்டமன்றத்தில் நாங்கள் என்ன பேசணும்னு சொன்ன காலம் என்பது மாறிடுச்சு. இப்போ கேட்டால் லைவ் நாங்கள் நேராக பார்த்தோம். சட்டசபை விட்டு நேற்று 5-2 நேற்று சட்டசபை விட்டு வெளியே வரும்போது 5-2. ஆமாங்க சார், சட்டமன்றத்தில் நடக்கிறது நாங்கள் ஃபுல்லாக லைவாக தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் எடிட்டிங், கட் காப்பி, பேஸ்ட் எதுவுமே கிடையாது. யார் என்ன பேசுகிறாங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாமே நாங்கள் லைவில் பார்த்துட்ருக்குறோம். யார் யார் என்ன மாதிரி விவாதங்கள் வைக்கிறாங்க, அந்த விவாதங்களுக்கு வர்ற சப்போர்ட்டு, எதிர்ப்பு எல்லாமே நாங்கள் லைவாக பார்த்துட்ருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைங்களா சார்? ஏன்னா இது நாங்கள் அரசியல் கற்றுன்ருக்கோம். இப்போ தான் எல்லாருமே கவனித்து நோக்கிற மாதிரி நாங்களுமே கவனிக்கிறோம். நீங்கள் எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது என்ன பண்ணீங்க, இல்லை இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஆளுங்கட்சி என்ன பண்ணுது, எதிர்கட்சியாக நீங்கள் அதுக்கு எப்படி கவுண்டர் கொடுக்குறீங்க, இது எல்லாமே நாங்கள் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். இதை வச்சு தான் மக்களும் திரும்பி அடுத்தடுத்து வர்ற தேர்தல்களில் யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்றதும் தீர்மானிக்க போகுது. அஃப்கோர்ஸ் இது பயங்கர போல்டு மூவ். நாங்கள் லைவில் எல்லாத்தையும் பார்க்குறோம். இன்னும் ஒன்று, திரு உதயநிதி அவர்கள் விஜய் சாருக்காக நீங்கள் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்றது கேட்கல. அவர் இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர், எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு வராரு. இதில் சீனியர்ஸ், உங்கள் டிஎம்கே கட்சியில் இருக்கிற சீனியர்ஸே எந்திரிச்சு வணக்கம் வைக்கிறதும் எடப்பாடி அவர்கள், இது மரியாதை, பேசிக் மேனர்ஸ். யாராவது நமக்கு வணக்கம் வச்சிங்களா, திரும்பி நம்ம வணக்கம் வைக்கிறது. நீங்கள் எப்படி துணை முதலமைச்சரானீங்க, இப்போ எப்படி எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க, என்ன பேசிஸில், அது உலகம் அறிஞ்சது, அது பேச வேணாம். நாகரிகம், அடிப்படை நாகரிகம். இது நீங்கள் இது நீங்கள் மாஸ்க் காட்டி நான் அவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டேன், அது மாஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சி உக்காந்தீங்களா என்னாலாம் எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப அநாகரிகமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா நீங்கள் சட்டமன்றத்தில் எல்லாம் பேசுகிறதும் செய்யலும் நீங்கள் யாருன்னு வெளிப்படையாக காட்டுறீங்க, அதுதான் நடக்குது.